ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பரணி சண்முக சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகத்தை தான் காட்டுறாங்க. சண்முகம் வந்து பீச்சில் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து ரத்னாவை தேடுறாங்க. அப்போ ரத்னா வந்து உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே உள்ளவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. இது கிட்டதுமே சண்முகம் அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி, என் தங்கச்சி இப்போ எங்கே தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போலீஸ்காரங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, சொல்ல பண்ணாக்க அந்த பொண்ணு உயிரோடவே இல்லை அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சண்முகம் வந்து அப்படியே மயங்கி விழுந்துருந்தாங்க. இதை பார்த்துட்டு சிவபாலனும் கூட வந்தவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அடுத்து வந்து சண்முகத்தை அவங்க அழைச்சிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே சண்முகம் வந்து உடஞ்சி போய் உட்காந்துருக்குறாங்க. அப்போ பரணி எல்லாருமே கேட்குறாங்க, என்னாச்சு ரத்னாவை பார்த்தீங்களா அப்படிங்கவும் அப்போ சிவபாலன் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே பரணி வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சண்முகத்தோட முழு கோவமும் பரணி பக்கம் திரும்புது. அப்போ பரணி கிட்ட சொல்கிறாங்க, என் தங்கச்சி இன்னைக்கு உயிரோடு இல்லைன்னா அதுக்கு நீ ஒருத்தி தான் காரணம் அப்படிங்கிறாங்க. என்னடா நீ சொல்கிற அப்படின்னு பரணி கேட்கும்போது, ஆமாம், என் தங்கச்சி வந்து வெங்கடேஷ் வீட்டு வாழ இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் நேரம் இங்கே தானே வந்தா. சொல்ல பொண்ணாக்கி அவள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டா, ஆனால் நீ தானே அவளை வற்புறுத்தி வலுக்கட்டாயமாக அவங்க கூட தான் நீ வாழணும்னு சொல்லிக்கிட்டு அவள் வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்த. அவள் எவ்வளவோ நம்மக்கிட்ட சொல்ல தானே செய்தா. ஒரு கட்டத்துக்கு மேலே அவள் எல்லா வேதனையும் தாங்கிக்கிட்டு அங்கே வாழ ஆரம்பிச்சா. ஆனால் அப்பவும் அந்த வெங்கடேஷ் விடலை. நீ மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தேன்னா என் தங்கச்சி என் கூடயே இருந்திருப்பாளா. அவளுக்கு எப்போ வந்து அங்கே போகணுன்னு தோணுச்சோ அப்போ போவாளா. அப்படி தானே அவள் செய்திருப்பா. ஆனால் உன்னுடைய வலுக்கட்டாயத்துலேயும் உன்னுடைய பிடிவாதத்தினால தான் என் தங்கச்சி வந்து அந்த வெங்கடேஷ் வீட்டில் இருந்து அவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சு அவள் இந்த நீக்கி பார்த்தோம்னா உயிரோடே இல்லை. இது எல்லாத்துக்கான நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பரணி மேலே இப்படி பெரிய ஒரு அபாண்டமான ஒரு பழியை சுமத்துறாங்க சண்முகம். பரணி இதை கேட்டுட்டு அப்படியே உடஞ்சி போய் நிற்காங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா வைகுண்டம் சொல்கிறாங்க, ஏன்டா நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற. சொல்ல பண்ணாக்கி பரணி வந்து நல்லது தானே செய்தா, அப்புறமா எதுக்கு நீ அவளை இப்படி தப்பாக பேசுகிற அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா நீங்கள் இதை பற்றி எதுவுமே பேச வராதிங்க. இன்னைக்கு என் தங்கச்சி ரத்னா உயிரோடு இல்லைன்னா அதுக்கு முழு காரணமும் இவ தான். இவன் மட்டும் பேசாமல் அமைதியாக இருந்திருந்தானா ரத்னா உயிரோடு எனக்கு என் கூட இருந்திருப்பாப்பா. ஆனால் இன்னைக்கு அவள் இல்லாத போகிறது காரணம் வந்து இவ தான். இவளால் தான் என் தங்கச்சி உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்முகம் வந்து அவங்க பரணியை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. பரணி வந்து ஒன்றுமே புரியாமல் அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு ஃபோன் வருது. ரத்னா இப்படி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே வந்து அடிச்சு பரண்டு அவங்க ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க, ரத்னா வந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கிறாங்க. ஆனால் பரணி வந்து வராமல் அவங்க உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா சண்முகம் வந்து இந்த மாதிரிக்கு நம்ம மேலே ஒரு அபாண்டமான ஒரு பழியை போட்டுட்டானே. சொல்ல போனாக்கி ரத்னா வந்து நல்லபடியாக வெங்கடேஷ் கூட சேர்ந்து வாழணும். குடும்பம்னு சொன்னாக்கி 1000 பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அதெல்லாம் சமாதானப்படுத்தி நம்ம தான் சேர்ந்து வாழணும்னு சொல்லி நான் நல்லது தானே செய்தேன். ஆனால் இன்னைக்கு ரத்னா இப்படி எடுத்த முடிவுனால சண்முகம் ஏமால இப்படி பழியை சுமத்திட்டானே அப்படின்னு பரணி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா சண்முகம் வந்து ரத்னா உயிரோட இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுமே அவங்க சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ டாக்டர் எல்லாமே வந்து அவங்களை செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ சண்முகம் வந்து டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, டாக்டர் என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சுது, அவன் நல்லா தானே இருக்கிறா அப்படிங்கவும் அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை உங்கள் தங்கச்சி வந்து அளவுக்கு மீறின அந்த கடல் தண்ணியை வந்து அவங்க குடிச்சிருக்கிறாங்க, ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்கிறாங்க. சொல்ல போனாக்கி பரணி மாதிரிக்கு ஒரு டாக்டர் வந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சண்முகத்துக்கு ஒன்றுமே புரியாமல் அவங்க முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் நம்ம தாமதிச்சாலும் உங்கள் தங்கச்சி உயிரோட பார்க்க முடியாது. எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அப்போ தான் உங்கள் தங்கச்சியோட உயிரை காப்பாற்ற முடியும். நீங்கள் தயவு செய்து பரணியை வந்து நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பார்த்தோம்னா பரணி வந்து நம்ம திட்டிட்டு வந்தனால எப்படி நம்ம பரணி முகத்தில் முழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ வெட்டுக்கிளி சொல்கிறாங்க, அண்ணா நான் சொல்கிறது கேளு, நீ அண்ணியை வந்து கூப்பிடுனா, அண்ணியை கூப்பிட்டுட்டு அவங்க வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ரத்னாவை காப்பாற்ற முடியும், நீ அதனால் மதினியை கூப்பிடு அப்படின்னு சொல்லவும் சண்முகம் வந்து நினைக்கிறாங்க, நம்ம பரணி எப்படி கூப்பிட முடியும், பரணி இந்த மாதிரி நம்ம திட்டிட்டு வந்துட்டோமே என்ன பண்ணுறதுக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனாலும் வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சண்முகம் வந்து கூப்பிட்டாங்களே இல்லைன்னு தெரியல. ஆனால் பரணி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. வெட்டுக்கிளி ஃபோன் பண்ணி சொன்னாங்களா இல்லைன்னா வந்து சண்முகம் தான் ஃபோன் பண்ணி பரணிக்கு வந்து கூப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. ஆனால் பரணி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அவங்க ரத்னாவோட உயிரை வந்து அவங்க காப்பாற்றிருந்தாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, ரத்னாவுக்கு நம்மளும் ஒன்றும் ஆபத்து கிடையாது, ரத்னா உயிர் பழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சண்முகம் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. ஆனால் பரணி வந்து சண்முகத்திட்ட எதுவுமே பேசாமல் அவங்க அமைதியாக ஒரு இடத்துல போய் ஒதுங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரத்னாவுக்கு எதுவும் ஆபத்து இல்லை, ரத்னாவுக்கு இன்னும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுமே சண்முகத்தோட முழு கோபமும் பார்த்தோம்னா ரத்னா மேலே இல்லாமல்
இல்லாமல் காணாமல் போயிடுது. என்ன இருந்தாலும் சரிதான், பரணியால் தான் நம்ம தங்கச்சி இன்னைக்கு வந்து உயிர் படைச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்முகம் அது தவற உணர்ந்து அவங்க பரணி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. பரணி என்னை மன்னிச்சிருப்பேன் பரணி, நான் அவசரப்பட்டு உன்னை திட்டினது தப்பு தான், எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் நான் உணர்ந்தேன். நீ மட்டும் இல்லைன்னா ரத்னாவை காப்பாற்றிருக்க முடியாது, நீ தான் என்னுடைய கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து அவங்க கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் பரணி எதுவுமே பேசாமல் அவங்க கண் கலங்கி அமைதியாக நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, பரணி நான் உன்னை திட்டினது தப்பு தான், என் தங்கச்சியை வந்து இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நான் ஏதோ ஆவேசத்தில் நான் இந்த மாதிரிக்கு நான் கத்திக்கிட்டேன், அது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் என்னை மன்னிச்சிரு, நீ மன்னிப்பியா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் உன் காலில் விழுந்தாலும் சரிதான், எனக்கு வந்து அந்த மன்னிப்பு கிடைக்குமான்னு தெரியல, ஆனால் நான் உன் காலில் கூட விழுறமா அப்படின்னு சொல்லும் போது அப்போ பரணி வந்து நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் வந்து அந்த ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரத்னா வந்து இதுக்கு மேலே அவங்க வந்து வெங்கடேஷ் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஆனால் வெங்கடேஷோட நிலைமை என்ன ஆகும்? வெங்கடேஷ் வந்து இப்போ வந்து ஸ்டேஷனில் இருந்துட்டு இருக்கிறாங்க. ரத்னா வந்து வெங்கடேஷை காப்பாற்றுவாங்களா? அடுத்தது என்ன முடிவு எடுப்பாங்க? பரணிட்ட வந்து ரத்னா வந்து பேசுவாங்களா? அடுத்ததான் என்ன மாதிரி இந்த கதையை கொண்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.